ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் USCPA. அந்த கோர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான கோர்ஸ் இது. அதனால வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிப்பும் இல்லாம ஃபுல்லா வியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், USCPA இந்த கோர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது லைக் CMA, CA, ACS, ACCA, USCMA அது மாதிரி இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். வேற ஒரு கண்ட்ரி கண்டக்ட் பண்ற கோர்ஸ். இது பியூர்லி ரிலேட்டட் டு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கான கோர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸோடைய டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து USCPA. CPA வேற ஒன்றும் கிடையாது, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். இதுதான் CPA அந்த கோர்ஸோடைய அப்ரிவேஷன். அதாவது இது மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷன். அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பிகாம் ஸ்டூடெண்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கோர்சஸ் தான். அதனால பிகாம்ல படிக்கிற அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாவே இந்த கோர்ஸ்ல இருக்க போது உங்களுக்கான ஒரு கோர் கோர்சஸாகவும் இந்த CPA கோர்ஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி இந்த கோர்ஸ் எந்த கண்ட்ரில ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது USA, அமெரிக்கால தான் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இது அமெரிக்கால ஆரம்பிச்சாலும் ஆனா இதோடைய வேல்யூ வேர்ல்டு ஃபுல்லாவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ஏன் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது USA, அமெரிக்காவுடைய கம்பெனிஸ் வேர்ல்டு ஃபுல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. உங்க கண்ட்ரில ஏதோ ஒரு US கம்பெனி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனில நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணா எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டர்ஸ் ஆகலாம், அக்கௌண்டன்ட்ஸ் ஆகலாம், ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் அனலிஸ்ட் ஜாப். இந்த ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளாவே இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம US பேஸ்ட் கம்பெனி, இந்தியால நிறைய கம்பெனி இருக்கு. அந்தந்த கம்பெனில என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் அண்ட் டாக்ஸ் அனலிஸ்ட் ஜாப். இந்தந்த ஜாப் வேகன்சிலாம் கம்பெனில நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய US பேஸ்ட் கம்பெனி வந்து ரன் ஆகுது. அந்த கம்பெனிலாம் நம்ம இந்த ஜாப் வேகன்சிக்கு தாராளமாகவே அப்ளை பண்ணி ஜாபை வந்து ரிசீவ் பண்ணலாம். இந்தியாவில் மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம USA ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இந்த அரப் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு, அங்க நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கம்பல்சரி ரெகனைஸ் வந்து பண்றாங்க. அதனால 100% இந்த கோர்ஸ் வந்து அஷூரன்ஸ் அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல நீங்க உள்ள போறதுக்கு. அடுத்தது இங்க பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆடிட்டர் அப்படின்னு சொல்லும்போது CA வந்து நீங்க கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அமெரிக்கால ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு பர்சனும் CPA வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ அமெரிக்காவோட கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா கம்பெனிலையும் நீங்க ஆடிட்டராகவே ஒர்க் பண்ணலாம். ஆடிட்டர்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வியூ பண்ணிட்டு சைன் போடுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டருக்கு இருக்கும். அந்த ஒர்க்கை யாரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த CPA கம்ப்ளீட் பண்ண பர்சனும் தாராளமாகவே ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ இந்த CPA கோர்ஸ் அதோட எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது அதுலயும் அக்கௌண்டிங், காமர்ஸ், ஃபினான்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது பிகாம், BBA அந்த ஸ்ட்ரீம் கம்பல்சரி நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, நீங்க கம்பல்சரி 150 கிரெடிட் ஹவர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இந்த 150 கிரெடிட் ஹவர்ஸ் வந்து நீங்க பிகாம் ஆர் BBA அதை முடிச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்காது. அடிஷனலா நீங்க PG கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது ஈக்குவல் டு 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். நீங்க பிகாம் மட்டும் முடிச்சிருக்கீங்க ஆர் BBA மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைச்சாதான் இந்த CPA கோர்ஸ்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். அப்போ அந்த அடிஷனல் 1 இயர் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நம்ம PG கோர்ஸ் எதனா பண்ணியிருக்கணும். இல்லைன்னா CA, CMA, CS அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் யாவது படிச்சிருக்கணும். அதாவது பிகாம் இல்லைன்னா BBA முடிச்சிருக்கணும் ஆர் MCOM ஆர் MBA முடிச்சிருக்கலாம். இல்ல CA, CMA, CS அது மாதிரி கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கும் போது இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது இன்டர், MBA ஆர் MCOM பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம இந்த CPA கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். நெக்ஸ்ட், இந்த கோர்ஸோடைய எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 பேப்பர்ஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பென் அண்ட் பேப்பர் மெத்தட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் CBT மெத்தட். இந்த கோர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டிங் அண்ட் அட்டஸ்டேஷன், செகண்ட் பேப்பர் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், தேர்ட் பேப்பர் வந்து ரெகுலேஷன் சொல்லும்போது இந்த டாக்ஸ் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் லா, இந்த அக்கௌண்டிங் லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது எல்லாமே இன்க்ளூடட் பண்ண மாதிரி தேர்ட் பேப்பர் இருக்கும். ஃபோர்த் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய வில்லிங்னஸ், உங்களுக்கு எந்த பேப்பர் எடுக்கணும்னு வில்லிங்னஸ் இருக்கோ அதை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேப்பர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிசினஸ் அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல்ஸ், டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அண்ட் பிளானிங்.
இந்த 3 பேப்பர்ல உங்களுக்கு எந்த பேப்பர் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை தாராளமாவே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு பேப்பரும் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 4 ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு பேப்பருடைய எக்ஸாமினேஷன் டைமிங்கும் 4 ஹவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் விண்டோ எப்பப்பெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸாம் ப்ரீவியஸா நம்ம சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இயர்லி த்ரைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல இயர்லி 4 டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் குவார்டர்லி 1, குவார்டர்லி 2, குவார்டர்லி 3, குவார்டர்லி 4 இது மாதிரி 4 டைப்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க. அதாவது ஜனவரி டு மார்ச் அந்த பீரியட்ல ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏப்ரல் டு ஜூன் அந்த பீரியட்ல ஒரு எக்ஸாம், ஜூலை டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு டிசம்பர். இந்த 4 செட்ல நீங்க எந்த செட்ல உங்களுக்கு தோணுதோ அதை தாராளமாகவே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லா டைப்பும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூஸும் இருக்கும். ஒவ்வொரு பேப்பரும் 4 ஹவர்ஸ் வந்து எழுதுவீங்க. அதுல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டடிஸ், பேராகிராஃப் மாதிரி புரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடிஸும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன், சில செக்ஷன்ல வந்து உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாசிங் ஸ்கோர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பேப்பருக்கும் 99 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அவுட் ஆஃப் 99 மார்க்ஸ்ல நீங்க கம்பல்சரி 75 எடுத்திருந்தாதான் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இதை கிளியர் பண்ணதா அர்த்தம். இன்கேஸ் லெஸ் தென் 75 நீங்க எடுக்கும்போது நீங்க ஃபெயில் கேட்டகரியில போயிடுவீங்க. அதனால ஒவ்வொரு பேப்பர்லையும் மினிமம் 75 ஆர் மோர் தென் 75 மார்க் எடுத்தாதான் நம்ம பாஸ் ஆனதாவே அர்த்தம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பாஸ் பர்சன்டேஜ். பாஸ் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ கோர்ஸ் ரொம்பவே லிபரலா தான் இருக்கு. இந்த லைக் சிஏ அது மாதிரி ரொம்ப டஃபா இல்ல. 45% to 50% ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, சிபிஏ எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது 45 to 50 ரேஞ்ச், அதாவது ஆஃப் ஆஃப் த பர்சன்டேஜ் பர்சன் வந்து கிளியர் பண்றாங்க. அப்போ தாராளமாகவே நம்ம படிச்சோம்னா ஈஸியா கிளியர் பண்ற எக்ஸாம்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இதோடைய வேல்யூ ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கு. சிஏவை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் மட்டும்தான் வேல்யூ. அதுவே நம்ம சிபிஏ படிக்கும் போது வேர்ல்டு ஃபுல்லாவே நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. ஏன்னா யூஎஸ் கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடத்துல வந்து இருக்கிறதுனால அந்த கம்பெனில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இது யூஎஸ் பேஸ்ட் கோர்ஸ் அப்படின்றதுனால. அடுத்தது டியூரேஷன். இந்த சிபிஏ கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மினிமம் 12 to 18 மந்த்ஸ்ல வந்து தாராளமாகவே 4 பேப்பர்ஸையும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். அதாவது 1ல இருந்து ஒரு 1.5 வருஷத்துல நீங்க 4 பேப்பரையுமே கிளியர் பண்ணிடலாம். இந்தியாவிலேயும் நீங்க எக்ஸாம் எழுதுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பிராக்டிகல் ட்ரைனிங் இயர். இந்த இடத்துல தான் நம்ம மெயின் பாயிண்ட் இருக்கு. அதாவது சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் இதுல எல்லாமே ஆர்டிகல்ஷிப் பிராக்டிகல் ட்ரைனிங் இயர். நம்ம சிஎம்ஏ, சிஏ, ஏசிஎஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் ஆர்டிகல்ஷிப் வந்து போயிருப்போம். இந்த இடத்துலயும் ஆர்டிகல்ஷிப் வந்து கம்பல்சரி. ஆர்டிகல்ஷிப் இருந்தா மட்டும்தான், சப்மிட் பண்ணா மட்டும்தான் நம்ம சிபிஏ கோர்ஸ் வந்து மெம்பர்ஷிப்னு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 2 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரெப்யூட்டட் கம்பெனி. ரெப்யூட்டட் கம்பெனினா யூஎஸ்ஏக்கு ரொம்பவே சிமிலரா இருக்க கம்பெனிஸ்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்றது, கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு அப்படின்ட்டு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு யூஎஸ் ரிலேட்டடான கம்பெனில 2 years ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, கோர்ஸ் பண்ணும்போது 2 years ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, கோர்ஸ் முடிச்ச பிறகு 2 years ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த 2 years அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அந்த 4 பேப்பர்ஸையும் நீங்க முடிச்சிட்ட பிறகு இந்த 2 years ரெப்யூட்டட் கம்பெனில நீங்க ஆர்டிகல்ஷிப் முடிக்கும் போது நெக்ஸ்ட் நீங்க டைரக்டாவே மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிடலாம். அந்த மெம்பர்ஷிப் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க ரெப்யூட்டட் ஆடிட்டராகவே மாறிடலாம். அடுத்தது மெயின் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ கோர்ஸ்க்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்ளிகேஷன் பிளஸ் எவாலுவேஷன் இந்த இடத்துல பாருங்க எல்லாமே டாலர்ல தான் இருக்கும். ஏன்னா இது யூஎஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ற கோர்ஸ் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் டாலர்ல தான் இருக்கும். நான் இந்த இடத்துல ருபீஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் பிளஸ் எவாலுவேஷன் அதுக்கு 200 to 300 வந்து ஆகும். நம்ம மாடரேட்டா ஒரு 250 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பெர் டாலருக்கு நான் ஒரு 80 rupees அப்படின்னு போடுறேன். அப்போ 215 எடுக்கும்போது 250 into 80 அப்படின்னு சொல்லும்போது 24,000 இந்த அப்ளிகேஷன் கேட்டகரியில வந்துடும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெர் பேப்பருக்கு $250 to $350 வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்போ நம்ம மாடரேட்டா ஒரு $300 எடுக்கும்போது டோட்டலா 4 பேப்பர்ஸ் 300 into 4 சொல்லும்போது $1,200 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அப்போ 1,200 into 80 போடும்போது 96,000 வந்து எக்ஸாம் ஃபீஸாவே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்டர்நேஷனல் டெஸ்டிங் ஃபீஸ். இஃப் ரைட்டிங் அவுட் சைட் யூஎஸ்ஏ கம்பல்சரி நம்ம இந்தியால இருந்து தான் எழுத போறோம், யூஎஸ்ஏல இருந்து எழுத போறதில்ல. அப்போ இந்த சார்ஜ் உங்களுக்கு அப்ளிகபிள். $1,500 வந்து கம்பல்சரி யூ ஹேவ் டு பே டு யூஎஸ் ஆர்கனைசேஷன்.
அப்போ 1500 இன்ட்டு 18 சொல்லும்போது 1,20,000 இது பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெம்பர் ஃபீஸ் எவ்ரி இயர் நம்ம கம்பல்சரி மெம்பர் ஃபீஸும் பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் ACCA கோர்ஸ் மாதிரி மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 23,500 அந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு வரும். நான் இந்த இடத்துல ஒரு அரௌண்ட் ஒரு 23,000 அந்த ரேஞ்சில் வந்து போட்டிருக்கேன். கோச்சிங், ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸெட்ரா இதெல்லாம் சேர்த்து எனக்கு கம்பல்சரி இந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோச்சிங் சென்டர் போற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அரௌண்ட் ஒரு 1,10,000 வந்து ஆகும். இங்க 1,10,000 கொடுத்துருக்கேன். மொத்தமா இந்த கோர்ஸை நீங்க முடிக்கிறதுக்கு எந்த ஒரு அரியரும் ஃபெயிலும் ஆகாம முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த 3,73,000 வந்து ஆகும். இன்கேஸ் நான் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், படிக்கிறது ஆன்லைன்ல இருந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த 1,10,000 வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்போ 2,63,000 அந்த ரேஞ்ச் வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் 4 பேப்பரையும் நீங்க ஃபெயில் ஆகிட்டு கிளியர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஃபெயில் ஆகும்போது இந்த $300 பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க CPA கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க, என்னென்ன கரியர் ஸ்கோப்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டர், டாக்ஸ் கன்சல்டன்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், ரிஸ்க் மேனேஜர், CFO இந்த ஜாப் வேகன்சி எந்தெந்த கம்பெனில இருக்கோ தாராளமாகவே அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிக் MNCs இந்தியாவில் எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே உங்களை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்க மட்டும் கிடையாது, ஃபாரின்ல எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்க தாராளமாகவே அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிலைட், EY, PwC, KPMG இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி நீங்க டைரக்டாவே ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா CPA அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு வைட் ஒரு பிராண்டடான கோர்ஸ். அதுக்கு அடுத்தது MNCs, பேங்க்ஸ், கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் இது மாதிரி செக்டர்லயும் நீங்க தாராளமாகவே அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் சேலரியே 7 lakh to 15 lakh per annum அந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. ஃப்ரெஷர் சேலரியே பாருங்க 7 lakh to 15 lakhs per annum இந்தியாவில் கிடைக்கும். இன்கேஸ் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ண போறீங்க லைக் USA, UK, அயர்லாந்து அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த சேலரி அப்படியே 4 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு CPA பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அக்கௌண்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண போறோம். அதனால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.